அப்புறம்னா ஒரு டேட்டாவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபில்டர் இருக்க கரெக்டான டேட்டா வராமல் அன்வான்ட் டேட்டாவும் சேர்த்து வந்து நமக்கு பேஸ்ட் ஆகும். ஸோ அதை வந்து எப்படி அதை வந்து தவிர்க்கலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபில்டர் அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரீஜன் வைஸ் ஃபில்டர் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் ஒரு நார்த் டேட்டா மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது எனக்கு வந்து என்டையர் டேட்டாவும் நான் செலக்ட் பண்ண டேட்டா மட்டும் இல்லாமல் மற்ற அதர் டேட்டாவும் வந்து இங்கே பேஸ்ட் ஆகிருக்கும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு நம்ம காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு எந்த டேட்டா வேணுமோ அதை ஃபுல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl A கொடுத்துட்டு Alt செமிகோலன் கொடுத்தோடனே நமக்கு வந்து இதில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி செல் வந்து லாக் ஆயிரும். ஸோ என்ன டேட்டா நம்ம பார்க்குறோமோ அந்த டேட்டா மட்டும்தான் நமக்கு காப்பி பேஸ்ட்டு ஆகும். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து அதர் ஷீட் கிரியேட் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்லி நார்த் டேட்டா மட்டும்தான் அதில் ஃபில்டர் ஆகி இருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு